ஹாய் குட்டீஸ். ஆச்சு இன்னைக்கு ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கிறேன். ஒரு ராஜா, ஒரு கிங், அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் அந்த நாட்டு மக்களை எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார் வேஷம் போட்டுட்டு, அந்த நாட்டு மக்கள்லாம் ஹாப்பியாக இருக்காங்களா, எல்லாருக்கும் எல்லா வசதியும் கிடைக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி மாறு வேஷம் போட்டுட்டு ஊருக்கு போவாங்க. முந்தி காலத்துல எல்லாம், ஏன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ நம்ம இதில் பார்த்துக்கிங்கன்னா எல்லாத்துக்கும் ராஜாவே எல்லாம் போய் பார்க்க முடியாதுல்ல. அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அமைச்சர்கள் இருப்பாங்க, அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. அந்த அமைச்சர்களுக்கு ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதில் இருக்கும் பாருங்களேன், எஜுகேஷனுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, எல்லாத்துக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அதே மாதிரி முந்தி காலத்துலேயும் அமைச்சர் இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் கரெக்டாக நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? அதனால என்ன பண்ணுவாங்களா, முந்தி காலத்தில் ராஜாலாம் மார்வேஷம் போட்டுட்டு போய் அந்த நாட்டு மக்களை போய் பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க. ராஜான்றதே தெரியாமல். மார்வேஷம்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஸ்கூலில் மார்வேட போட்டின்னு வைப்பாங்க. பாரதியார் மாதிரி, காந்தி தாத்தா மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி, அப்படி நிறைய வேஷம் போட்டு மார்வேட போட்டி வைப்பாங்க. அது யாருமே தெரியாமல் இருக்கிறது, அதுதான் மார்வேட போட்டி. அதே மாதிரி ராஜாவும் ராஜான்னு தெரியாமல் வேறு மார்வேஷம் போட்டுட்டு போகிறார். போய் எல்லாரையும் நாட்டு மக்கள்லாம் விசாரிச்சு, ஆனால் நல்லா ஆட்சி பண்ணுறாரு. நல்லா மக்களாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவருக்கும் ரொம்ப மனசு திருப்தியோட வர்றார். மறுபடியும் அரண்மனைக்கு வர்றார். அரண்மனைக்கு வரும்போது அந்த கேட்டுக்கிட்ட இருப்பாங்களா காவலாளி, போர் வீரர், அந்த இடத்துல போர் வீரரை காணும். கரெக்டாக அந்த கேட்டுகிட்ட வரும்போது ஒரு நாய் என்ன பண்ணுது, வேகமாக குடு 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 ஓடி வந்து அவர் மேலே டொமார்னு பாஞ்சி அவரை கடிச்சிருது. கடிச்சா எப்படி இருக்கும்? உடனே ராஜா வீன்னு கத்துறாரு. வலிக்கும் தானே, ரொம்ப கத்துறாரு ராஜா. சத்தத்தை கேட்டு அந்த காவலாளி போர் வீரன் ஓடிடுறாரு, குட்டு குடுன்னு வர்றாரு. ஐயோ ராஜாவை கடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வலி வேற, நாய் வேற கடிச்சது, வலி வேற. ரொம்ப கோவந்துட்டு, நீ என்ன பண்ணுற, இங்கே எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, உன்னோட கடமை என்ன, இங்கே நிற்கணும் தானே அப்படின்னு. உடனே மன்னிச்சுக்கங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி போர் வீரர் மன்னிப்பு கேட்குறாரு. அதெல்லாம் கிடையாது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கோவம் வருது. இருந்தாலுமே இந்த போர் வீரனுக்கு தண்டனை கொடுக்கணும், பனிஷ்மெண்ட், கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்பாட்டில் இல்லை, அவரோட கடமையை அவர் செய்யலை, கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதோட ஒரு கருணையோடையும் இருக்கணும். அந்த பனிஷ்மெண்ட் வந்து ஒரு இரக்கத்தோட கருணையோடையும் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிட்டு போர் வீரனை கூப்பிடுறாரு. இங்கே பார், நாளைக்கு என்னைய கடித்த அந்த நாயை கூட்டிகிட்டு வந்து ஏன் கண்ணு முன்னாடியே கொன்னணும் அப்படின்றாரு. உடனே போர் வீரனுக்கு, சரிங்க ராஜா, கண்டிப்பாக நான் நாளைக்கு நாயை பிடிச்சி வந்துடுறேன். என் கண்ணு முன்னாடி எப்படி கொள்றியோ அதே மாதிரி நான் அவனை கொள்ளுவேன் அப்படிங்கிறாரு. உடனே போர் வீரனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நீ இந்த டாகை, இப்போ இந்த நாயை கழுத்தை கட் பண்ணால் நானும் உன் கழுத்தை கட் பண்ணிடுவேன், இல்லை பெரிய ஸ்வாடை வச்சு அடித்தேன்னாலும் அதே மாதிரி உன்னை குத்தி நானும் கொண்டுருவேன், இல்லாட்டி நீ அம்பு வச்சு இது பண்ணாலும் நானும் உன்னை அம்பு வச்சு நான் உன்னை கொண்டுருவேன், குறிப்பாத்து உன்னை கொண்டுருவேன். நான் நீ எப்படி அந்த டாகை சாக பிடிக்கிறியோ அதே மாதிரி நான் உன்னை பண்ணுவேன் அப்படின்றனே. காவலாளிக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. சரிங்க ராஜா அப்படின்ட்டு போயிடுறாரு. போய் அந்த தேடி கண்டுபிடிச்சி ராஜாவை எந்த நாய் கடிச்சிச்சோ அந்த நாயை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நாயோட வந்துட்டார். வந்தோடனே ராஜா ரெடியாக இருக்கிறார். உடனே இவர் பிரெயினை யூஸ் பண்ணுறாரு. யார்? இந்த காவலாளி போர் வீரன் பிரெயினை டக்குன்னு யூஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அந்த டாகோட வாழை பிடிச்சிட்டார். டாகோட வாழை பிடிச்சி கர்றன்னு சுற்றுறாரு. பயங்கர ஸ்பீடாக சுற்றி டொமார்னு கீழே போடுறாருல்ல, அந்த டாகு செத்து போயிடுது. ராஜா அப்படி ஷாக் ஆகிட்டார். அழடா, அந்த டாகுக்கு நாய்க்கு வால் இருக்குது, இவன் வாழை பிடிச்சி சுற்றி அடித்து அடிச்சிட்டா நம்ம எப்படி இவனை போய் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு அவனோட அறிவை பார்த்து, அவரோட அறிவை யோசித்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். பரவாயில்ல, நீ போர் வீரனே, உன்னுடைய அறிவினால உனக்கு காப்பாற்றி விடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. அந்த போர் வீரனை எதுவும் செய்யலை.
உன்னை மன்னிச்சு விட்டுறேன் நீ போ அப்படிங்கிறாரு. ஏன்னா அவனோட புத்திசாலித்தனம். டக்குன்னு ஒரு பிரெயின் யூஸ் பண்ணிச்சு பாருங்களேன். அவரோட புத்திசாலித்தனத்தினால அவருக்கு மன்னிப்பு கொடுத்துறாரு ராஜா. நம்மளும் அதுதான், நம்ம அறிவை யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் வந்து பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வர்ற பிரச்சனை, இல்லை ஃபேமிலியில் உங்களுக்கு ப்ராப்ளம், எதுனாலும் சரி நீங்கள் பிரெயினை தான் யூஸ் பண்ணணும். டக்குன்னு கோவப்பட்டுறவோ டக்குன்னு நம்ம பயந்துடவோ அப்படி கூடாது. டக்குன்னு பிரெயினை யூஸ் பண்ணி அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஆச்சு. நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு குட்டி கதையோட வரேன்.